டேய் என்னை விட்டுடுறா. டேய் என்னை யாரா கடத்த சொன்னா? டேய் டேய் அர்ஜுன், நெக்ஸ்ட் வீக் எனக்கு லீவ் தான், சரியா? ரெடியாக இரு. நாம் 2 பேர் வந்து லைசன்ஸ் அப்ளை பண்ணுற ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுறேன். அப்புறம் எனக்கு இன்றைக்கி நைட்டு வர லேட் ஆகும். கவனமாக பார்த்து பத்திரமா இரு. சரிப்பா. ஹலோ. ஹலோ. என்ன பண்ற? சும்மா தான். ஈவினிங் வெளில போலாமா? இல்லை, நான் பசங்க கூட படத்துக்கு போகிறேன். நெக்ஸ்ட் வீக் என் பர்த்டே. என்ன கிஃப்ட் வச்சிருக்க? ஆமாம், அது சர்ப்ரைஸ். சரி, நான் அப்புறமா ஃபோன் பண்ணுறேன். உங்களை எப்படி கூப்பிடணும்? பெரியம்மா, பெரியம்மான்னு கூப்பிடு. Ching tabak dum dum. Ching tabak dum dum. டேய் சூர்யா, டேய் டேய் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் சிகரெட் பிடிக்க வேணாம், ஏன்டா பிடிச்சி சாகுறீங்க? என்னடா அதெல்லாம் பேசாத, வந்த விஷயத்தை மட்டும் சொல்லு. டேய் படத்துக்கு டைம் ஆயிடுச்சுடா. 6 மணிக்கு தானே படம். டேய் மணி இப்போவே 6:20. சரி வா போகலாம். டேய் படம் எப்போ இருந்தது? படம் நல்லா இருந்ததுடா. ஓசியில் பார்த்தா எல்லா படமும் நல்லா தான் இருக்கும். நீ ஓசியில் தானே பார்த்த? சரி சரி. டீ குடிக்கலாமா? நாங்கள் சரக்கு அடிக்க கூப்பிட்டா வரியா? பரவாயில்ல, வாடா போகலாம். ஆ. இந்தாடா. யாரா கால் பண்ண?
தெரிலடா அன்னோன் நம்பர்னு வருது. ட்ரூ கலரில் என்ன வருது பாரு. டேரக்டர் சச்சின்னு வருது. ஹலோ டே அஜய், என்ன பண்ணுற? இங்கே அஜயெல்லாம் யாரும் இல்லைங்க. சாரி, ராங் நம்பர். நான் அர்ஜுன். இதை யாரா நடு ரோட்டில் போட்டது? மச்சான், அடுத்த வாரம் என் ஆள் பர்த்டே வருதுடா. gift வாங்கணும், காசு வேறு இல்லைடா. வாடா பார்த்துக்கலாம். டேய் வண்டி நிறுத்துறா. என்னடா? ஒரு நிமிஷம் இருடா. என்னடா ஆச்சு? கீழே கன் இருக்குடா. டேய், இதெல்லாம் தேவையில்லாத வேலை. ஒழுங்காக வந்து வண்டியில் ஏறுங்க, வீட்டுக்கு போவோம். நீ மூடு. டேய், ஆசிரமத்தில் பார்த்துட்டா என்னடா பண்ணுறது? கண்ணை அவன்கிட்ட கொடுத்துட்றா. டேய் நீ கன் எடுத்துன்னு போடா. என்னாலலாம் முடியாதுப்பா. டேய் எடுத்துட்டு போடா. டேய், ஆசிரமத்துக்குலாம் எடுத்துன்னு போக முடியாதுடா. முருகா, நீ தான்ப்பா காப்பாற்றணும். ஏ மூட்டு வாடா. என்னப்பா, என்ன ராம்நகர் பக்கம் போயிருந்தேன் என்ன? ஆமாம்ப்பா, ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு படத்துக்கு போயிருந்தேன்ப்பா. ஏன்பா அந்த இடத்துக்குலாம் போகிற? படத்துக்கு போகிறதுக்காக ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட போயிருந்தேன்ப்பா. ராஜு அங்கிள் இப்போ தான் சொன்னார் நீ அந்த பக்கம் போகிறதா. சரி, இனி அந்த பக்கம் போகாத. ம், சரியில்லாத இடம், போகாத. சாப்பிட போகலாமா? ம். டேய் சொல்கிறா. எனக்கு கீழே ஒரு பர்ஸு கிடச்சிருக்கு. உன் ஆளுக்கு கிஃப்ட் வாங்கணும்னு சொன்னில்ல, நான் ராம்நகரில் தான் இருக்கேன். சீக்கிரமா வா. என்னடா? அவனுக்கு ஏன்டா ஃபோன் பண்ண? இப்போ அவனுக்கு வேற காசு தரணும். உங்கள் அப்பா காசா அது? அவனை ஏன்டா கூப்பிட்ட? இப்போ அவன் வேற வரான்டா. டேய், ஏதோ பர்ஸு கிடச்சிது, நீங்கள் எங்கடா? நேற்று நைட் எடுத்த கன் எங்க கொடு. கன்னுங்க போடும் தெரியலையே. ஏய் சுடாதடா, சத்தம் கேட்டு யாராவது வந்துட போகிறாங்க. முருகா, கத்தாதடா தற்குறி. டேய் சுடாதீங்கன்னா ஏன்டா கேட்கவே மாட்டீங்க? யாராவது வந்துட்டு என்னடா பண்ணுவீங்க? ஏ பரவாயில்லடா. யார்ரா அது? தம்பி கன்னு குர்றா. நாங்கள் எதுக்கு தரணும்? கன்னு எந்திரா. தம்பி, இந்த பரிசு அது கீழே இருந்துச்சுண்ணா. டேய் சரி, பரிசு கொடு. இல்லை டேய், அண்ணா பர்ஸை கொடுங்கண்ணா. உங்களுக்கு போடுறதுக்கு கன்னே தேவைடா. டேய்
டேய் நான் மன்னிச்சிருந்தா தெரியாமல் சுட்டான். டேய் ஏன்டா சுட்டு தொலைச்ச? உனக்காக தான்டா சுட்டேன். என்னடா பண்ணுற? என் ஆளுக்கு கிஃப்ட் வாங்க காசு தேவைன்னு கொலை பண்ணீங்க. இந்த கொலை பண்ணி நானே ஏற்றுக்கிறேன்டா. சூப்பரு. புதைச்சிடலாம். இந்த கண்ணி இங்கேயே போட்டுடுறா. என்னப்பா பா என்ன ஒரு மாதிரி டல்லாக வந்திருக்க? ஒன்றும் இல்லைப்பா, என்ன ப்ராப்ளமா? ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா. சரி சாப்பிட போகலாமா? நான் வெளியவே சாப்பிட்டேன்ப்பா. சரி. ஹலோ சொல்றா. என்னடா பண்ணிருக்க? பைக் சர்வீஸ் பண்ணா அதான் நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன ஹெல்ப்? வீரான ஒருத்தன் ஒரு கொலை பண்ணிட்டான். நீ அவன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். சஸ்பெண்ட் ஆகி 2 வாரத்துலயே ஒரு வேலை கொடுக்குற. நீ இதை மட்டும் முடிச்சுன்னா நான் உனக்கு கமிஷனர்கிட்ட பஸ் யாரும் வாங்கி தரேன். எந்த இடம்? ராம்நகர். சரி நான் பார்த்துக்கிறேன். ஹலோ சொல்கிறா. போய் பார்த்தேன்டா, அங்கே எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. சரிடா, கேஸை நானே பார்த்துக்கிறேன். அப்புறம் எதுக்கிட்ட எனக்கு ஃபோன் பண்ணேன்? ஃபோனை வைடா. ஏங்க எங்க ஊரை பாருங்க, எங்க ஊர் தண்ணிய பாருங்க. ப்ரோ சொல்லு ப்ரோ. இந்த வண்டி எவ்வளோ நேரமா இங்கே இருக்கு? நேற்று சாயங்காலத்துலேருந்து இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. ஹலோ டேய், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். நான் ஒரு நம்பர் பிளேட் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்கேன். அது யார் என்ன அதுன்னு மட்டும் பார்த்து சொல்லு. சரிடா. ம். ஹலோ. சொல்கிறா. டேய் அந்த வண்டி வீரான ஒருத்தன் பேரில் இருக்குடா. ஓகேடா, தேங்க்ஸ்டா. பணத்துக்காக என் மனச மறந்து அவன் கூட போனியே, தங்கமான என் மனச மறந்து. என்ன ப்ரோ வேணும்? கேமரா பார்க்கணும். எதுக்கு ப்ரோ? நான் போலீஸ் ஒரு சின்ன இன்வெஸ்டிகேஷனுக்காக பார்க்கணும். போலீஸா? பார்த்தா அப்படி தெரியலையே.
நான் சஸ்பெண்ட் ஆயிருக்கேன் ப்ரோ. போயாயோ, வேறு வேலை இல்லை எனக்கு. ப்ரோ என்ன ப்ரோ? என்னைக்கு விடுது ப்ரோ? நேற்று ஈவினிங் ப்ரோ. என்ன நேற்று நைட்டு இது காட்டுங்க ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. ஹலோ டே சூர்யா, என்னடா பண்ணிகிட்ருக்க? ஏன்டா டீ கடைக்கு வரல? பயந்து வீட்டிலே உட்காந்துட்ருக்க. சார் ராம்நகர் வந்துரு. அங்கே ஏதோ மண் தார்லாம் கொட்டி வச்சுருக்காங்க, அதனால் எந்த பிரச்சனையும் வராது. நீ முருகான்னு சொல்லிட்டு இருக்காம சீக்கிரமாக வா. டேய் தம்பி இங்கே வா. என்னண்ணா? நேற்று நைட் எங்கே போனீங்க? எதுக்கு கேட்குறீங்க? ஒரு சின்ன இன்வெஸ்டிகேஷன் அதான். போலீஸா? சொல்கிறா. படத்துக்கு போயிருந்தோம் சார். என்னது? படத்துக்கு என்ன போயிருந்தோம். படம்? ரைவல். அப்புறம் எங்கே போனீங்க? ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு தான் சார் போயிட்டோம். தம்பி உண்மையாக சொல்லுப்பா, நான் கேமராவில் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். கன் எடுத்தோம் சார். கண்ணா என்ன பண்ணீங்க? கொலை பண்ணிட்டோம் சார். அப்போ நீ தான் வீராவை கொலை பண்ணியா? வீராவா? இல்லை சார், அர்ஜுன்னு ஒரு ஃப்ரெண்டு, அவன் தான் கொலை பண்ணிட்டான். அன்னைக்கு என்னாச்சு அப்போ? டேய் பஸ்ஸை கொடுறா. அதனால பிரச்சனை ஆகி அர்ஜுன் கொண்டுட்டான் சார். அர்ஜுன் இப்போ எங்கே இருக்கான்? நீ தான் அர்ஜுனா? ஆமாண்ணா. நீ தானே வீராவை கொலை பண்ண? நீங்கள் யார் இதை பற்றி விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் யாரா? காலையில் சர்வீஸ் விட்டு பைக் எடுக்கலான்னு போகும்போது அப்போ டிபார்ட்மெண்ட் வந்து ஒருத்தன் கால் பண்ணி வீரா ஒருத்தனை கொலை பண்ணிட்டான், அவன் யாருன்னு கண்டுபிடிக்க சொன்னான். சரி அது யாருன்னு கண்டுபிடிக்க நம்ம கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணால் வீராவே யார் ஒருத்தர் கொலை பண்ணிட்டுருக்குறான். சரி அது யாருன்னு நம்ம கொஞ்சம் விசாரணை பண்ணி பார்த்தா அர்ஜுன்னு சொல்கிறாங்க. உண்மையை சொல்லு, நீ தானே வீராவை கொலை பண்ண? ஆமாம் சார், நான் தான் கொலை பண்ணேன். உன்ன மாதிரி எல்லா கேஸ்ட்டும் அவங்க செஞ்ச தப்பை ஒத்துங்கினாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கேஸும் முடிஞ்சிடும். ஹலோ. சொல்லு. ஏன் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு? நான் ஒரு கொலை பண்ணிட்டேன். என்ன சொல்ற? உன் பர்த்டேக்கு கிஃப்ட் வாங்க காசு இல்லைன்னு ஒரு கொலை பண்ணிட்டேன். என்னது? என்னை தேடி வீட்டுக்கு போலீஸ் வந்துட்டாங்க. இனிமேல் எனக்கு கால் பண்ணாத. ஹலோ ஹலோ. The number you have dialed is currently யார் உள்ள? சார் நான் போலீஸ். நீங்கள் எப்படி சார் உள்ள வந்தீங்க? உங்கள் பையன் தான் சார் வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டு போயிட்டான். ஏன் சார் என்னாச்சு? உங்கள் பையன் வீரான்னு ஒரு ரவுடியை கொலை பண்ணியிருக்கான் சார். சார் அவன் அப்படியெல்லாம் பண்ணிக்க மாட்டான் சார். நீங்கள் இந்த ஃபுட்டேஜ் பாருங்கள் சார், என்ன பண்ணியிருக்கான்னு. பாருங்க, கீழே இந்த கண்ணை எடுத்துருக்கான் பாருங்க. அவன் எங்கே போயிருக்கான்னு உங்களுக்கு என்ன தெரியுமா? டே அர்ஜுன்ரா. வீட்டுக்கு போலீஸ் வந்துட்டாங்கடா. மச்சான்
என்னை இதில் சேர்க்காத, நீயே பார்த்து மன்னிச்சிடுறான். மச்சான் நான் தைரியம் இந்த உள்ள வச்சு கூப்பிட்டு வருவேன். போய் பேசிட்டு வா போ. என்னடா நீ கொலையெல்லாம் பண்ணிட்டேன்னு சொல்லி போலீஸ்லாம் வீட்டுக்கு வந்துட்டு போகுது. என்னடா நடக்குது? நான் தான்ப்பா கொலை பண்ணேன். ஏன்டா? ஏன் என்னாச்சு? என்ன பிரச்சனை? எப்போ சாட்சி சொல்ல கூப்பிட்டலாம் வருவீங்களா? வருவோம். வருவோம். ஹலோ. டேய், அர்ஜுன் ஒரு சின்ன பையன் வீராவை கொலை பண்ணிட்டான் போல. ஏதோ பர்சுக்காக அடிச்சிட்டு இருக்காங்க போல. அதில் எதுவும் தெரியாமல் கொலை பண்ணிட்டான். பா இது யார்ட்டையும் சொல்லிடாதீங்கப்பா. இந்த கொலையை நான் பண்ணலை. இது என் ஃப்ரெண்ட்ஸ் தான்ப்பா எனக்காக பண்ணானுங்க. அதனால தான்ப்பா இந்த கொலை பள்ளியை நான் ஏற்றுக்கிட்டேன். ப்ளீஸ்ப்பா யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. சரி, நான் ராம் நகரில் தான் இருக்கிறேன். இங்கே வா. அவனுங்க பண்ணதுக்கு நீ ஏன்டா பழி ஏத்துக்கிட்ட? அவனுங்க எனக்காக தான்ப்பா கொலை பண்ணானுங்க. இருந்தாலும் நீ ஏன்டா பழி ஏத்துக்கிற? உண்மையை சொல்லிடலாமா? வாங்கப்பா, சொல்லுங்க. அர்ஜுன் பார்க்க வந்தோம் அங்கிள். வாங்க, கட்டி சாப்பிட்றீங்களா? இந்தாங்க சாப்பிடுங்க. நல்லா இருக்கீங்களாப்பா? நல்லா இருக்கேன். அர்ஜுன் எங்கப்பா? அர்ஜுன் குளிச்சுக்கிட்டு இருக்கான்ப்பா. இப்போ தான் 6 மாதம் கழிச்சு ஜெயிலிருந்து வெளியே வந்திருக்கான். அவனை பார்த்ததில் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா. இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் ஏதாவது வேறு விஷயமா வந்திருக்கீங்களாப்பா? ஆமாம். டேய் சாரிடா, அன்னைக்கு உனக்காக தான் நான் கொலை பண்ணுறடா. எனக்கு காசு தேவைந்தாண்டா நான் கொலை பண்ணேன். அதனால் உன் லைஃபே ஸ்பாயில் ஆகிடுச்சு. அதனால் உன்னால் காலேஜ் கூட போக முடியல. என்னை மன்னிச்சிடுறேன். பரவாயில்ல. அது என்னப்பா ஃபைலு? இது ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் அங்கிள். ஹாஸ்பிட்டலா? என்னாச்சு? ஹாஸ்பிட்டலில் கேன்சர்னு சொல்லிட்டாங்க அங்கிள். யாருக்குப்பா? எங்கள் 2 பேருக்கும் அங்கிள். இது சரி பண்ண முடியாத தம்பி? எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அங்கிள். 3rd ஸ்டேஜ். இந்த பெரிய உலகத்தில் நிறைய கெட்டவங்க இருக்காங்க. அவங்களுக்கு நடுவில் சில நல்லவங்களும் இருக்காங்க. கெட்டவங்க பண்ணுற தப்புனால நல்லவங்க வாழ்க்கை பாதிக்கப்படுது. ஆனால் கடைசியில் நல்லவங்க வாழ்க்கை சரியாகிடும். கெட்டவங்க அழிஞ்சிடுவாங்க. யாருன்னா இருக்கீங்களா? கதிர் இருக்கானா?